இன்னைக்கு சின்ன மருமகள்ல வசந்தியும் தமிழ்ச்செல்வியும் பார்க்கு வெளியே நின்று சேதுவை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சேது கூட தமிழ் சொல்கிறாங்க, ஏங்க நான் உங்களோட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லவும், நான் எந்த விஷயத்தையும் கேட்க தயாராக இல்லை, நான் உங்க கூட பேசவே தயாராக இல்லடி போடி அப்படின்னு சொல்லுவோம். எங்கள் தயவு செய்து ஒரு நிமிஷம் கேளுங்க, நான் அன்றைக்கி வேணும்னா போய் சொல்லியிருந்துருக்கலாம், என் வயிற்றில் குழந்தை இருக்குண்ணா, ஆனால் இப்போ உண்மையிலே உங்கள் கரு என் வயிற்றில் வளர்ந்துட்டுருக்குங்க அப்படின்னு சொல்லுவோம். சேதுக்கு ரொம்ப கோவம் வந்து, என்னடி சொல்கிற, என் கரு உன் வயிற்றில் வளர்ந்துட்டுருக்கான், யாரோடைய குழந்தைக்கு யாரடி அப்போ நாக்க பார்க்குற அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ச்செல்வி, ஏங்க இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இப்படி கத்தி சொன்னால் நான் நம்பிடுவேனா, உன்னை நம்பி ஏமாந்த ஜீவன்களில் நானும் ஒருத்தன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இப்படி அசிங்கமாக பேசுகிறீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சிங்கிறது கிடையாதா அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க. ஏண்டி மனசாட்சி பற்றி என்கிட்டே சொல்கிறியா, என் சுண்டு விரல் கூட உண்மையில் பற்றுக்க மாட்டேனால இப்போது நீ குழந்தை உண்டான்னு சொன்னால் அதை நான் நம்பணுமா அப்படின்னு சொல்லிட்டு சேது வாய்க்கு வந்தபடி தமிழை திட்டி விடுறாங்க. தமிழுக்கு ரொம்ப கோவம் வந்து, நிறுத்துங்க, இதுக்கு மேலே ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க, நீங்கள் சந்தோஷப்படுவீங்கன்னு இந்த விஷயத்தை உங்களை நேரடியாக பார்த்து சொல்லணுன்னு தான் நான் நேரில் வந்தேன், இந்த அளவுக்கு என்னை அசிங்கப்படுத்திட்டீங்களே, இனி எனக்கு உனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, இனி நீங்களே கூப்பிட்டாலும் அந்த வீட்டில் நான் வந்து வாழ மாட்டேன், இதுதான் நான் உங்களை பார்க்குறது கடைசி முறையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கையை பிடிச்சி விறுவிறுன்னு தமிழ்ச்செல்வி நடந்து போகிறாங்க. தமிழ் அழுதுகிட்டே வீட்டுக்கு வரவும் அவங்க அப்பா செல்லதூரை பார்த்துட்டு, என்ன வசந்தி தமிழ் அழுதுட்டு இருக்கா, என்னாச்சு அப்படின்னு கேட்கவும், உங்களுக்கு தெரியாதாங்க, மருமகனை பார்த்தோம், அவரை பார்த்துட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு அவர் சந்தோஷப்படுவான்னு நினச்சி, அவர் வந்து உன் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே இல்லை, யாருக்கு யார் அப்பனாக்க பார்க்குற அப்படின்னு சொல்லி கண்ணாபிடான்னு திட்டி விட்டாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. செல்லதுரைக்கு கோவம் வந்து, நான் இப்போ என்னன்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே வீட்டு வாசலில் நிறைய பேர் வந்து நிற்கிறாங்க, கதவை தட்டி நிற்கிறாங்க. எல்லோரும் வெளியே வந்து பார்க்குறாங்க. என்னன்னு கேட்க, ராஜாங்க ஐயா பேரை சொல்லிட்டு என்னை ஏமாற்றி பணத்தை வாங்கினி, அந்த பணத்தை திருப்பி கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஐயா கொஞ்ச நாள் மட்டும் பொறுத்துக்கோங்க ஐயா, நாங்கள் உங்கள் பணத்தை எப்படி திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்லதூரை கெஞ்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்து தமிழ், அப்பா என்னப்பா சொல்கிறாங்க இவங்களாம், என்ன சொல்லி ஏமாற்றி பணத்தை வாங்கினீங்க, அப்போ எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து தமிழ் கோவப்படாதம்மா, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஆளுங்க, ஏமா உன் அப்பா ராஜாங்க ஐயா பேரை சொல்லிட்டு ஏமாற்றி எங்கிட்டேருந்து பணத்தை பிடிங்கிருக்காரு, பணத்தை திருப்பி கொடுங்க, இல்லைன்னா ராஜாங்க ஐயாட்ட போய் சொல்லி கொடுத்துருவோம் சொன்னதுக்கு அவர் வந்து நேரம் கேட்டுகிட்டே இருக்காரு, நாங்களும் எவ்வளோ தான் நேரம் அவகாசம் அவங்களுக்கு கொடுக்கிறது, இப்போ எங்கள் பணம் திருப்பி வராமல் இருந்தால் இப்போமே போய் ராஜாங்க ஐயாட்ட சொல்லி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ச்செல்விக்கு ரொம்ப கோவம் வந்து, அப்பா இவங்க சொல்கிறதுல உண்மையா அப்படின்னு கேட்கவும், அது வந்து அப்பா அவங்க சொல்கிறது உண்மையாக இல்லைன்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை தமிழ் அவங்க சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லுவோம். தமிழுக்கு ரொம்ப கோவம் வந்து, சீ நீலாம் ஒரு அப்பாவா, இப்படி ஏமாற்றி பணத்தை பிடுங்கிருக்கியே, என் புருஷன் தான் என்னை கைவிட்டாருன்னு நினச்சேன், ஆனால் அப்பாவாக இருந்து நீங்களும் இப்படி கீழ்த்தரமாக நடந்திருக்கீங்களே, இனி எனக்கு என் புருஷனை வேண்டாம், அப்பா வேண்டாம், இனி என் வாழ்க்கையை நான் தான் பார்த்துக்க போகிறேன், நான் நல்லா படித்து டாக்டர் ஆகி அப்புறம் தான் உங்கள் முகத்தை முழிப்பேன், இனி என் முகத்தில் நீங்கள் முழிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு ரூமுக்குள்ளே போய் கதவை அடைச்சிக்கிறாங்க. செல்லதுரை பின்னாடி ஓடி வந்து, அம்மா தமிழ் கதை தரமா, என்னை மன்னிச்சிருமா, அப்பா தெரியாமல் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருமா, இனிமேல் என் வாழ்க்கையில் ஃபுல்லாக எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டேன், தயவுசெய்து கதை தரமா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டே இருக்காங்க. இங்கே தமிழ் பார்த்தா கதவை திறக்காமல் ரூமுக்குள்ள உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. ஓகே வீவர்ஸ், அடுத்தடுத்து சின்ன மருமக்களை இதுதான் நடக்க போகுது.